வீட்டில் எல்லாருமே உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது சொல்கிறாங்க, சரி கடைக்கு யாரை கூட்டிகிட்டு வரலாம் ஓப்பனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஒரு நல்ல ஒரு நடிகையாக கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. முத்து சொல்கிறாரு, ஆமாம் வீட்டில் அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பெரியவங்கள்லாம் இருக்காங்க, இவங்கள வச்சு தானே கடையை ஓப்பன் பண்ணோம், நீ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே முத்துவை பாசமாக பார்க்குறாங்க. ராகினி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் யார் பேரும் வேண்டாம், அத்தை அத்தை ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அத்தை வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக சந்தோஷம். அப்படியே சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே கேட்குறாங்க பாட்டி, ஏம்மா ஏம்மா மீனா நீ இப்படி இருக்க, எல்லாத்துக்கும் எப்போவுமே விட்டு கொடுக்காத சரியா, அப்போ தான் நல்லா இருக்கும். ரூம் நான் கொடுத்துருக்கேன்னா நீ போய் இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு பாட்டி, எப்போவுமே இவருக்கு அவங்க மேலே அவ்வளோ பாசம் அத்தை மேலே, அம்மா அம்மான்னு அம்மாவை விட்டு கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்க மட்டும் இவரை விட்டு கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எப்போவுமே இவரை பார்த்தாலே பிடிக்கல. இப்போ கூட பார்த்தீங்களா, அந்த கடை ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக அம்மா தான் திறக்கணும்னு சொல்கிறாரு. அவருக்கு மட்டும் அவ்வளோ பாசம் இருக்குது, ஏன் அவங்களுக்கு மட்டும் பாசம் இல்லை, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு தெரியுது. ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம், எதுக்காக இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாசம் குறைஞ்சது, ஏன் அவரை பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்கல, உங்களுக்கு கண்டிப்பாக காரணம் தெரியும், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. ஐயோ நடந்த எந்த உண்மையும் சொல்லிடவே கூடாது, சொன்னால் அவ்வளோதான், கண்டிப்பாக அவனோட எதிர்காலமே போயிடும், நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன பாட்டி நீங்களும் அதே மாதிரி யோசிக்கிறீங்க, அவரை கேட்டாலும் அதே மாதிரி யோசிக்கிறாரு, ஆனால் யாருமே உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா, நீ போட்டு எதையும் யோசிச்சுட்ருக்காத, நீ இப்போ சரி பாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி போகிறாங்க. என்ன மீனா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாளா